கோடி கோடியாக பணம் இருக்குது, எனக்கு இதை வாங்கலாம். ஆனால் 1 மணி நேரம் நிம்மதியான தூக்கம் இல்லை. சென்னை ஹைகோர்ட் அதிரடி தீர்ப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. எந்நேரம் வீட்டை கதவை தட்டலாம் பயத்தில். ஒரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை, ஒரு பக்கம் அமலாக்கத்துறை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறப்ப நம்ம எதுலாம் செய்யலாம், நம்ம கேட்க ஆளே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இது சரியான சௌகரியம். மக்கள் கேள்வி. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். அரசியல் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்பிஎம் முரளி. ஒரு சாதாரண தினக்கூலி, வெயிலே மழையிலையும் போய் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை மிக சரியாக செலுத்துகிறேன். ஆனால் இன்னைக்கு முக்கியமான பதவியில் அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் கூடியவங்க அந்த பணத்தை எப்படி சுருட்டலாம், எப்படி சேர்க்கலாம், எப்படி சொத்து வாங்கலாம், எப்படி மாளிகை கட்டலாம், எப்படி ராஜா மாதிரி வாழலாம்னு உங்களுக்கு அரசு மிக சரியான பதிலடி. இதை நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் கிட்டத்தட்ட 471 நாள் சிறையிலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர் வெளியே வந்த மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு திமுக அண்ணன் வந்துட்டார், இன்னி நமக்கு தான் வெற்றி, மீண்டும் நம்ம ஆட்சின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு பில்டப்லாம் பண்ணி கொங்கு மண்டலத்தை இறங்கிட்டாரு. கொங்கு மண்டலத்துக்கு எல்லா தொகுதியும் நாங்கள் தான் முழுசாக கைப்பற்றுவோம், எங்கெல்லாம் அசைக்கவே முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் பில்டப் விழாவோட செந்தில் பாலாஜி வெளியே வந்து, டேய் நானே கிட்டத்தட்ட 700 நாளுக்கு முன்னாடி ஜெயிலிருந்து இப்போத்தே வந்திருக்கேன், தயவு செய்து பில்டப்லாம் பண்ணாடா, திரும்ப உள்ளே கொண்டு படைச்ச போகிறேன், ஏற்கனவே இந்த கேஸ்லேருந்து நான் வெளியே வரக்குள்ளி வாடா போட்டு தண்ணியாக குடிச்சு உப்பாக குடிச்சு வாழ்ந்துருக்கேன், நான் தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக விடுங்க, இந்த வழக்கு இதுலேருந்து நான் ரிலீஸ் ஆகி நிம்மதியாக இருக்கேன், இனிமேலுக்கு நோ வழக்கு, நோ பிரச்சனை, நோ இது, நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சவர். அவரு சும்மா இருந்தாலும் அவர் கூட இருக்கவங்க அவருக்கு மேற்பட்டவங்க விடுவாங்களா? அவர் இதுவரைக்கும் உப்பு தின்னவன் தண்ணி குடித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி திரும்ப சிறையிலேருந்து வந்து நம்ம திரும்ப ஆளுங்கட்சியெல்லாம் அமைச்சராகலாம் அப்படின்னு பெரிய பில்டப்போட வந்து கொங்கு மண்டலத்தில் கோவை தெற்கு தொகுதின்னு மீண்டும் அமைச்சாலும் மிகப்பெரிய பில்டப்லாம் பண்ணி வந்தாங்க. கடுமையான தோல்வி. அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி இப்போத்தான் நிம்மதியாக இருக்க பார்த்தா தொகுதியில் விதிமீறலுக்கு அதிகமாக செலவு செஞ்சுட்டாங்க, மக்களை கவர் பண்ணிட்டாங்க, கவர் கொடுத்து வாங்கிட்டாங்க, செம்பு குடம் எல்லாம் வாங்கிட்டாங்கன்னு ஒரு பக்கம் வழக்கு. சரி, அந்த வழக்கு தான் உரகம் போய் சரி பண்ணிக்கலாம் பார்த்தா லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் வழக்கு. என்ன செய்கிறது? சரி, அதைத்தான் சரி கட்டியில் போயிடலாம் பார்த்தோம்னா டிவிக்கு எம்எல்ஏ பூரா மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி விலைக்கு வாங்குறதுக்கு ஆட்சியை கலைக்க மிகப்பெரிய சரி திட்டம் அப்படின்னு ஒரு பக்கம். என்ன செய்யணும்னு தெரில. இப்போ எவன் எந்த பக்கம் வர போகிறேன், எவன் எங்கிட்ட பாலை கொண்டு போகிறேன் என்னன்னே தெரியாமல் கலக்கத்தில் இருக்காரு. இப்போத்தான் எதுக்கு நிபந்தனை ஜாமீன் எம்எல்ஏ விலைக்கு வாங்குற கேஸில் அவரை தேவையில்லாமல் சேர்த்து ஏமாற்றி விசாரணையில் போட்டாங்க. நான் இதில் எந்த தப்புமே செய்யலை. என்ன மாதிரி கரைப்படாத ஒரு நேர்மையான உலகத்தில் ஒரு நல்ல மனிதன் நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ நல்லவன். எங்களோட தலைமை என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்வோம். எங்களுக்கு குறுக்கு வழியில் போய் எந்த ஆட்சியும் கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மை, திராணி, தெம்பு எங்களுக்கு மிக அதிகமானது. எங்கள் மேலே தொடர்ந்து ஊழல் வழக்குகள் ஊழல் போட்டால் நாங்கள் பயந்துருவோமா? எங்கள் அமைச்சர்கள் மேலும் எங்கள் அண்ணன்கள் மீதும் என்னன்னாலும் செய்யலாம், நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் பில்லா பிஸ்டா ஒரு மாதிரி பேசினாலும் இதை பார்த்துக்க மக்கள் ஊர் பணத்தை பூரா அடித்து உலையில் ஓட்டு இவ்வளோ பெரிய அளவுக்கு சொத்து சேர்த்துட்டியப்பா, அந்த சொத்து சேர்த்தாலும் நிம்மதியாக அதில் 1 மணி நேரம் உன்னை தூங்க முடியுதா? மக்கள் சாபம் உன்னை என்னைக்கு விடாது. நிம்மதியாக ஒரு நாள் கஞ்சி குடிக்க முடியுமா? நினச்சா நீ என்ன சாப்பாடு, என்ன வெரைட்டி உலகத்தை என்ன இருக்கும், என்ன வெரைட்டி கிடைக்குதோ அத்தனை வகை சாப்பிட்லாம். நாங்கள் குடிக்கிற பழைய சொத்துக்கு ஈக்குவல் நீ குடிக்க முடியுமா? இதுக்கெல்லாம் ஆண்டே பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் மக்கள் மாறி மண்ணை தூவ ஆரம்பிச்சிட்டாங்க. சரிப்பா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு, மகாத்மாவுக்கு எதுக்குப்பா தொடர்ந்து வழக்கா போடுறீங்க? எதுக்குன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு பக்கம் இடி இப்படி மாற்றி மாற்றி வழக்கு போட்டால் என்ன செய்ய முடியும்? ஒரு அரசியல் பழிவாங்கும் செயல். இது மாதிரி 100 கேஸை பார்த்துருக்கோன்னு சொல்லி திமுக சொன்னாலும் 100 கேஸு பார்த்துட்டாலும் 101வது கேஸாக புதுசாக வந்திருக்கான் பார்த்தா புதுசாலாம் வரல. லஞ்ச ஒழிப்புத்துறை, டாஸ்மாக் முறைகேடு, பாட் டெண்டர் முறைகேடு, கொள்முதல், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், கிட்டத்தட்ட 9 வகையான ஊழல் மிக விஞ்ஞானித்தனமாக செய்யக்கூடியது இந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சர். அதில் சம்மந்தப்பட்ட எம்டி கிட்டத்தட்ட 7 பேர்த்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் எப்போனாலும் நம்மளை சிறையில் கொண்டு போய் அடைச்சி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்காண்டி நம்ம முன்ஜாமீன் வாங்கிடுவோம், எஸ்கேப் ஆயிடலாம்னு நினச்சி பிளான் பண்ணி போயிருக்காரு. ஹைகோர்ட்டில் தம்பி இந்த வழக்கில் முகாந்தாரம் இருக்குது, அதனால உங்களுக்கு முன்ஜாமீன்லாம் கொடுக்கும்போது வழக்கு விசாரணைக்கு தான் நீங்கள் விசாரணை போய் தாகணும். இதில் பல முறைகேடு நடந்திருக்காதா சைட்ஸ் அதில் பார்த்தாவே தெரியுது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கிட்டு காலையில் மாலையில் இந்த எம்எல்ஏ
விலைக்கு வாங்குற கேஸில் போட்டுருக்கீங்களே அதை முழுசாக செஞ்சு முடிங்க. அதுங்கூலி இதுக்கு நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும்னு முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ தலைவர் காலையில் ஒரே புல் பீதியாக இருக்கான், வேர்த்துக்கிட்டே இருக்கான். ஏசியில் 16ல் வச்சாலும் 48 ஏசி மாட்டி வச்சாலும் அப்படியே வேர்த்துக்கிட்டே இருக்கான். எப்போ கைது பண்ண போகிறாங்க? நைட்டில் அமலாக்கத்துறை வந்துருமா? ஒருவேளை லஞ்ச ஒழிப்புத்துறை வந்துருமா? ஊருக்குள்ளே ஒருத்தர் ஆம்புலன்ஸ் ஓட்டி சர்ன்னு ஒரு கிளவி சோம்பலையும் கூட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸ் சவுண்டுக்கு ஓடி போய் ஒழிஞ்சிட்டு, போலீஸ் வரதான் பாருப்பா தலைவா, அது போலீஸ் இல்லை ஆம்புலன்ஸ் போகுது, சைரன் வச்ச வண்டி வந்தாவே ஒரே பதட்டமாக இருக்குது, இப்போ என்ன செய்யணும்னு தெரில அப்படின்னு யார் நம்ம பாலாஜி அவரே புலம்பி தவிக்கிறதான். பார்ப்போம். மக்கள் பணத்தோ அரசாங்க பணத்தவோ முறைகேடாக சம்பாரித்து கவர்மெண்ட்டுக்கு வருவாய் இழந்து அந்த வருவாயை ஏமாற்றி தவறாமல் யார் சம்பாதிச்சாலும் இந்த அரசாங்கம் விடாது, இந்த யார் நீதி தேவதை விட மாட்டாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது என்பதாக மக்கள் சொல்கிறாங்க. திமுக தரப்புலேருந்து அதெல்லாம் பொய்யுங்க, அரசியலில் பழி வாங்குற செயலாக சொல்கிறாங்க. எங்கள் ஆளுமே உத்தமனே கிடையாது, நேர்மையான கிடையாது, கண்ணியமானே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பற்றிருக்க குடும்பமே கோயிலாக போய் முட்டையிடுங்க. அப்படிப்பட்டவர் நேர்மையானவர். அவர் இது வரைக்கும் கவர்மெண்ட் கஷ்டத்துக்கு காலனாக கூட எடுத்துல. எல்லாம் ரெக்கார்டு இருக்கா? நீங்கள் 1000 குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, கிணத்து குட்டத்துக்கு ரசீது இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க பில்டப் பண்ணுறாங்க. மொத்தம் மக்கள் பணத்தை அரசாங்க பணத்தை ஏமாத்தல இந்த ஊழல் விஞ்ஞானிகளை மிஞ்ச ஆளே இல்லைன்னு மக்கள் சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது? அடுத்தடுத்த நகர்வு என்ன செய்ய போகிறாங்க? விரைவில் கைது செய்யப்பட போவாரா, இல்லை விசாரணை வளையத்தில் போக போகிறா? அடுத்து இந்த வழக்கை எவ்வளோ துரிதப்படுத்த போகிறாங்க, என்ன செய்ய காத்திருக்காங்க? அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.